அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேமத்துருவ யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்குது. இந்த யோகத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. ஜாதகருக்கு தெரிஞ்சாலும் சொல்லவும் மாட்டாங்க. கேமத்துருவ யோகம் அப்படின்னா என்னான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி சில 2-3 உதாரணங்களை சொல்லிடுறேன். அதாவது குடும்பத் தலைவன் குடும்பத்தில் நிறையா உழைச்சி பிள்ளைகளுக்காகவும் பொண்டாட்டிக்காகவும் நிறைய சொத்து பத்துக்களை எல்லாம் தேடி வச்சுருப்பாங்க. தேடி வச்சுவிட்டு எல்லாத்தையும் பங்கு பிரித்து கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கப்புறம் கடைசி காலத்தில் அந்த தகப்பனோ தாயோ அவங்க பிள்ளைகளுடைய ஆதரவு இல்லாமல் தனித்து நிற்பாங்க. ஐயா எந்த விதமான உதவி இல்லாமல் அவங்களே சமைச்சிக்கிட்டு அவங்களே சாப்பிடுவாங்க. எந்த விதமான ஆதரவு இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா? அவங்க பூரா கேமத்துருவ யோகத்தினால பாதிக்கப்பட்டவங்கன்னு அர்த்தம். அவங்களோட ஜாதகத்தில் கேமத்துருவ யோகத்தினால பாதிக்கப்பட்டவங்கன்னு அர்த்தம். சரி, இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கேமத்துருவ யோகம் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு புரியும் இப்போ. அப்போ கேமத்துருவ யோகம் என்றால் என்னன்னு கேட்டிங்கன்னா, சந்திரன் நின்ற ராசியில் முன்னாடியும் பின்னாடியும் எந்த கிரகமும் இல்லாமல் இருந்தால் அதுக்கு பேர் கேமத்துருவ யோகம் என்று பெயர். இப்போ அது மாதிரி ஜாதகத்தில் யாருக்காவது அமர்ந்துச்சுன்னா அவங்களுக்கு குடும்பத்திலையோ அல்லது வெளியிலையோ எந்த விதமான உதவி கிடைக்காது. இப்போ ஏதாவது ஒரு முடிவு எடுக்கலாம்னு வச்சுங்களேன். அவனுடைய காசு, சொந்த காசு, அவனுடைய காசு சம்பாரித்து அவனே வச்சுருக்கான். ஏதாவது ஒரு இடத்த வாங்கணும், ஒரு வீட்டை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அவனுக்கு எந்த விதமான ஆதரவு இருக்காது, எதிர்ப்பு தான் இருக்கும். அதுக்கு காரணம் கேமத்துருவ யோகம் அப்படின்னு பேர். இது கேமத்துருவ யோகம் பெரும்பாலான பேருக்கு இருக்குது, நிறைய பேருக்கு இருக்குது. அது ஜாதகத்தில் பார்த்தோன்னு சொல்லிவிடலாம். ஆனால் ஜாதகர்கள் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. அது தெரியுமா என்னன்னு நமக்கு தெரியாது. ஒரு நல்ல ஜாதகர் சொல்லிடுவாங்க, யோக்கியமான ஜாதகர் சொல்லிடுவாங்க. நன்றி, வணக்கம்.